மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து வெடிச்சிருச்சு. அந்த டயர் வெடிச்சுனே வண்டி எப்படி ஸ்டாப் பண்ணி எப்படி மேக்கப் பண்ணி வந்தேன்றது அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போனோம். ரிட்டன் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை நேற்று வந்தோம். ஸோ ரிட்டன் வரும்போது நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டுகிட்டே வந்தோம். லைவ் வீடியோ போட்டு ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டயர் பிளாஸ்ட் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டயரு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இழுத்துட்டு போச்சு. வந்து நான் வந்து ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல, ஓரளவு ஆவரேஜாக போனதுனால வந்து மேக்கப் பண்ணி ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். நம்ம வண்டியோட டயர் கண்டிஷன் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து வண்டி இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம பெங்களூர் போகும்போதே வந்து கண்டிஷன் கொஞ்சம் நல்லா, அதாவது டயர் வழுக்கியாக இருந்தது. ஆனால் இப்படி ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ரிட்டன் பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது டயர் வந்து லைட்டாக பீல் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பீல் ஆஃப் ஆகிற அதனால் வேகம் போல். ஸோ 55-60 அந்த ஸ்பீடுக்குள்ளேயே தான் வந்தேன். ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வீடியோ போட்டு ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ஸோ ½ அன் ஹவரில் வந்து டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டயர் பிளாஸ்ட் ஆகி அந்த நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணவங்களாட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். வண்டி நம்ம வண்டி இல்லையா, நம்ம கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வண்டி நம்ம எதுவும் பிரச்சனையை உருவாக்கி விடாது. ஸோ வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டயரை மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் அதிகமான டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இந்த ஸ்டெப்னி டயர் வந்து ஏற்கனவே வந்து சுற்றி வந்து கோடு போட்டுச்சு. ஸோ அதனால் வந்து அதை மாற்றலான்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அப்புறம் மாற்றிக்கலாம், ஒரேடியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு. நேற்று வந்து பெரிய வேலையை காமிச்சு விட்டுருச்சு. ஸோ அந்த டயரை வந்து மாற்றி ஸ்டெப்னியை வந்து மாற்றி அந்த ஸ்டெப்னியில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ நான் அந்த வீடியோட எண்டில் வந்து ஸ்டெப்னி டயரையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப மேக்கப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாகவும் ஹார்டாகவும் இருந்தது. ஸோ ஆனால் இது வந்து பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து இதெல்லாம் மேக்கப் பண்ணி தான் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயரை மாற்றி இந்த டயரை இது பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு, அந்த இடத்துல நல்ல மழையில் நனைஞ்சிக்கிட்டு டயரை மாற்றி பின்னாடி வந்து அந்த ரிஃப்ளெக்ட் இதெல்லாம் போட்டு வரவங்களாட்டி போதுன்னு ஆயிடுச்சு. எனக்கு நேற்று ஒரே நாளில் இந்த தொழிலே வந்து வெறுத்து போச்சு, அவ்வளோ ஹார்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம டயரோட கண்டிஷன், டயரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவுதான் நானும் சமாளிப்பேன். ஒரு நாளைக்கு ஒன்று போனா ஒன்று நான் பழகிடுச்சுப்பா. நான் தான் சொன்னல, ஒரு தடவை தான் வந்து உனக்கு முடியல, டயர்டா இருக்கு.